எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் என்னடா இது காலையில் பவித்ரா தான் எலிமினேஷனுங்கிற மாதிரி ஆர்டிக்கல் விகடனுக்குலாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நம்மளுடைய அஃபிஷியல் சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் அவங்க தான் வந்து லாஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த வட்டம் சூப்பராக பண்ணுறீங்க பிக் பாஸ். அதாவது கீழே இருக்கவங்கலாம் வந்து மேலே எடுத்துகிட்டு போங்க, மிக்சருக்கெல்லாம் டைட்டில் கொடுங்க. ஸோ சூப்பராக பண்ணுறீங்க. செம்மஜி வேற லெவல் ஜி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணை தூக்கியிருக்காங்க. சரி, அருணை தூக்கிட்டு அடுத்து பவித்ரா தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் நாங்கள் எப்படி அந்த பவித்ராவை தூக்குவோம், எங்களுக்கு பிளான் வேறு இல்லை. சரி, அப்போ விசாலை தூக்குவாங்க போல், அருணை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்போ வந்து நியூஸ் என்ன வருது அப்படின்னா தீபக்கும் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா அது புது பொருளையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் நிறைய அஃபிஷியல்லேருந்தும் எனக்கு தகவல் வந்து இப்போ அவர் எனக்கு ரிப்ளை பண்ணல, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றாரு. இப்போ தான் கார் எடுத்து வேறு மாற்றுறாங்களா இல்லை இன்னும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் வந்து மந்தமாக தான் இருக்குது அப்படின்றாரு. பட் இவங்களுக்கு எப்படி தகவல் வந்து தெரியல. மேபி அந்த ஹெட்டில் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இந்த ட்விட்டரில் போடுறாங்கலாம். ஸோ மேபி அங்கேருந்து அவங்களுக்கு நியூஸ் வந்து வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அருண் எலிமினேட்டட் போட்டிருக்கானுங்க. ஸோ மேபி பார்ப்போம். அருண் எலிமினேட்டட் அப்படிங்கிறது தான் நிஜமாக அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அன்ஃபேர் எவிக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னடா இது நடக்குது, முடியலையடா சாமி எனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக டேபிள் படி யார் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா அருணும் பவித்ரா மட்டும்தாங்க. இல்லை, அவங்க தான் வந்து ரொம்ப லீஸ்ட்டில் இருந்தாங்க. பட் விஷால் வந்து சேஃபர் சைடில் தான் இருக்கார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விஷாலுக்கு ஓட்டிங்கில் 4வது பொசிஷனில் இருக்குது அஃபீஷியல். அதுதான் வந்து உண்மை. சரியா? 5வது தான் தீபக்கு அருண் வந்தாங்க. டபுள் எவிக்ஷனுங்கிறப்ப அருண் வந்து தூக்கிறது ஓகே, சரி தூக்கிட்டீங்க. அப்போனா பவித்ரா தான் நீங்கள் தூக்கணும். பவித்ரா தூக்காமல் நீங்கள் தீபக்கு எப்படி கை வைப்பீங்க? அப்போ எப்படி இது அன்ஃபேர் ஆகும்? அப்போ பிஆருக்கு தான் டைட்டில் கொடுக்க போகிறீங்களா? பிஆர் வச்சுட்டு ஓட்டு போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வரவங்களுக்கு தான் வந்து இதா? இல்லை யாரை வந்து நீங்கள் தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராணுவ தூக்குனீங்கள, அந்த மாதிரி சௌந்தர்யா தூக்குறதுக்கு உங்களுக்கு தில் இருக்கா? சௌந்தர்யா தூக்குறதுக்கு. ஸோ சௌந்தர்யா தான் எலிமினேட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் 2 எவிக்ஷன் யார் பண்ணணும்னா பவித்ராவை பண்ணணும், ஓட்ஸ் இல்லைன்ட்டு. சௌந்தர்யா வந்து பிக்கெஸ்ட் பிஆர்னு சொல்லி பண்ணுங்கள். அதுக்கடுத்த வாரம் முத்துக்குமரனை பண்ணுங்கள். டாப் 5 அவனை கொண்டு போவங்க. அவனை வந்து பார்த்தீங்கன்னா 3வது 4வதுல போட்டு கொடுங்க. யாரெல்லாம் வந்து யார் இது பண்ணல பிஆர் வைக்கலையோ அவங்களும் டைட்டில் கொடுங்க. தீபக் கொடுங்க. இல்லை அடுத்த பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு விஜய் விஷாலுக்கு இல்லைன்னா விஜய் விஷால் கொடுங்க. ரன்னர் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிஆர் இருக்கணும்னு ஒழிக்க வேண்டியதில்லை. ஜாக்லின் கூட பிஆர் அவ்வளோவா இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ரன்னர் கொடுங்க. தீபக் வின்னர், ஜாக்லின் ரன்னர் கொடுங்க. முத்துவை டாப் 3ல் இறக்குங்க. யார் அதிகமாக பிஆர் வச்சுருக்காலும் அவங்களை தூக்குங்க. சௌந்தர்யா வெளியே தூக்கி போடுங்க. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு இதெல்லாம் வலிக்குமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஓட்டிங்கில் இவ்வளோ தூரம் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் கணக்கெடுக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அன்அஃபிஷியலாக அது சரி, அன்அஃபிஷியல் நம்ப வேண்டாங்க. அஃபிஷியலில் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. நமக்கு தகவல் தெரிவிக்கிற அஃபிஷியலில் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க முதற்கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல பவித்ரா எதுக்கு உள்ளே நீங்கள் கூட்டு போகிறீங்க? அப்போ மக்களுக்கு எதுக்குடா ஓட்டு வாங்குறீங்க? மக்கள் எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஓட்டு போட சொல்லி? மூடிட்டு நீங்களே சூஸ் பண்ணிட்டு போங்களேன். எனக்கு இவங்க பிக் பாஸ் கேம்லேயே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இந்த எவிக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலி ராணுவ மஞ்சரி எவிட் பண்ண மாதிரி சௌந்தர்யா பிஆர் வச்சுருந்தேன், ராணுவ பிஆர் வச்சுருந்தா எவிட் பண்ணாங்க. சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்கான், ஹையஸ்ட் எவிட் பண்ணு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓட்டு இல்லாத பிளேயர் இது பண்ணு. இப்போ மஞ்சரிக்கு ஓட்டு இல்லைல்ல, அதே மாதிரி பவித்ராவுக்கு ஓட்டு இல்லை. தூக்கு, தைரியம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்குடா நீங்கள் கேம் ஆடுறீங்க? இதெல்லாம் தப்பாக தெரியலையா கைஸ்? எனக்கு என்னன்னே தெரில. அட்லீஸ்ட் இந்த சீசன் எப்பா சீக்கிரம் எவனுக்காக மிச்சருக்கு கப்பை கொடுங்கடா. அப்போ பிஆர் வச்சுருக்கா கப்பை கொடுப்பீங்க. அப்போ சௌந்தர்யா கப்பை கொடுத்துட்டு அடுத்த பிஆர் இருக்க முத்துக்குமரன் ரன்னரை கொடுத்துரு. எவன் பிஆர் அதிகமாக இருக்கா அடிச்சு காட்டு. அப்படி பார்த்தா ராணுவ எதுக்கு தூக்குனேன்? ராணுவம் டைட்டில் வின்னு கொடுக்கணும். நீ ராணுவ கொடுத்துட்டு சௌந்தர்யா ரன்னரை கொடுத்துருக்க வேண்டியதானே? பிஆர் சீசனாகி ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு இப்போ பிக் பாஸ். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.